இந்த நாதாரி நாய் எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு. ஆமா, பாவூதர் பையன் பாடிட்டு தான் வருவாரு. ஏண்டா திரித்தலையா, ஆபீஸ் திறந்து போட்டு எங்கடா போன? பழம் வாங்க போனே. ஒரு சின்ன சந்தேகம். டேய் வேண்டாம், பழத்தால தான் நம்ம 2 பேருக்கு பெரிய பிரச்சனையாகி வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போயிருக்கிறோம். பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாரு. அது இல்லண்ணே. டேய் என்ன தொட்டு பேசுற? இந்த பழத்தை இதெல்லாம் செஞ்சது மைதா மாவுல செஞ்சது. இதைத்தானே ஊர்க்காரங்கிட்ட கேட்டேன். இன்னும் உதைக்க வந்துட்டாங்க. உதைக்கிறதோட விட்டாங்களே. உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணி இருக்கணும். நானே புழைக்கிற பொழப்பு போயிருமோன்னு வேதனைப்பட்டு இருக்கிறேன். பழத்துக்கு விளக்கம் கேக்குது. நான் என்ன பொழப்பு கிளம்பி பெருசா பேசுறீங்க? பின் என்னடா, இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு நான் நாட்டாமையா இருந்தேன். அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் வருமானம் வந்தது. அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி நாட்டாமையா வர்றானா, வருமானத்துக்கு வருமானம் போய் அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? ஒரு மேல் செய்யற வேலையா? சரி, நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நீங்க வேலையே செய்யாம இருக்க நான் ரெடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துருங்க. ஓ மை காட். அடிங்க. யார் மாடி? யாராவது பிறந்தாங்களா செத்தாங்களா? 5 10 கையில இருந்தா கூட நான் எழுதி வச்சுட்டு காசு சாப்பிட போகணும். நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் வில்லேஜ் ஆபீசர். இவர்தாங்க தலையாரி. ஆமாங்க. நான் தாமா பியூனும். உங்களை பார்த்துட்டு ஆபீஸ்ல வரான்னு சொன்னேன். ஜவுளி வைக்க வரான்னு சொல்றாங்க. சும்மா இருக்கடே. இத கேட்டா உதைக்க வராருமா. வணக்கம். ஏங்க பொறுப்பு இல்லாம இப்படி ஆபீஸ் திறந்து போட்டு வெளிய அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆட இந்த ஆபீஸ் திறந்து இருந்தாங்க, மூடி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆபீஸாங்க? பேருக்கு தாங்க ஆபீஸ், நாட்டாமே இல்ல. நிர்வாகம் பூரா ஜமீன் கிட்ட. யாராவது பிறந்தாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பண்ணாடைக்கு செத்தா எழுதி வைப்போம். இது வரைக்கும் எது எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. இனிமே எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரி, என் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? என்ன வந்தது குவார்டர் கேக்குறாங்க? தண்ணி அடிப்பாங்களோ? பரதேசி நாய். குவார்டர்ஸ்னா குடி இருக்கிற வீடுடா. அப்படியா? குவார்டர்ஸ், ஆபீஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க. அதுலனே பொம்பளை விஷயத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க. இத பாத்தாயின்னு வச்சுங்க, தர்மடிதான். அப்புறம் எனக்கு தெரியாது. இந்த பாரு, உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி, அதோட நிறுத்தி. ஐயோ கட்டதா. ஐயோ அண்ணா அக்கா 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 அண்ணா முடிச்சிட்டு அண்ணா. ஊர் ஜனங்கள மூட்டை முடிச்சிட்டு எங்க ஓடுறீங்க? அண்ணே ஊர் பூரா கால்ரா வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான். விடுனே. ஐயோ கால்ராவா வண்டி ஏறா. கால்ரா என்ன என்னனே? ஐயோ இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லடா. என்னன்னு சொன்னா எடுப்பேன். ஐயோ அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது. வண்டி ஏறா. ஏறுங்கண்ணே. ஓட்டே. டேய் ஜனங்களுக்கு முன்னால நீ போ. போடா ஓட்டே. வேகமாடா. வேகமா. வேகமா போ. ஐயோ வேகமா போடா. ஐயோ என்ன? ஐயோ என்ன? கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ ஐயோ கால்ரா. ஏய் கால்ரா. நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. கால்ராடா. விட மாட்டேன். கால்ரா. 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 ஐயோ கால்ரா கால்ரா கால்ரா. அத்தான் இவ்வளவு வேகமா வந்து கால்ரா உங்களை கடிச்சு பிடிச்ச. கண்ணுக்கு தெரியாத மிருகங்கிறது கரெக்டா போச்சு. இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன். நீங்க ரெண்டு டேய் கால்ரா. எப்படி கால்ரா. கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ 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 கால்ரா. மறனே கால்ரா தான். இப்போ உங்களை கடிச்சது, அப்புறம் என்ன கடிச்சாலும் நேராங்க. என்னடா கம்பவை திருவுற? டேய் அது ஒரு வியாதிடா. எது வியாதியா? இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? நான் முடி வச்சிட்டாடா சொன்னேன். கொஞ்சம் வேற சொல்லலாம்ல. விவரமா வா. அந்த கம்ப கொஞ்சம் கொடு. அம்மா பாத்து. ஐயோ பையா எனக்கு வந்து கால்ரா, உனக்கு வருது பாரு. வருது பாரு. கள்ளப்பருப்பு போட்டு குழம்பு வைக்காதீங்கன்னு சொன்னா நான் இங்க கேக்குதுங்களா? குடலை புடுங்குது, யாரையும் காணோம். ஐயோ இங்கேயும் வந்துட்டாருங்களா? வழியில ஒட்டிக்கிட்டு போய் ஏறிடலாம். சும்மா நிக்கிறார் பாரு. என்னண்ணே பாம்பு தானே? ஏறுங்க. ஐயோ 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 ஏன் அவசரம் புரியாம பேசாதீங்கடா. வெரி அர்ஜென்ட், வழிய விடுங்கடா. அவசரம் என்ன, நடந்து போனா எப்படி? வண்டியில ஏறுங்க. அண்ணே தீர் வந்தா நான் எடுத்துக்கிறேன். டேய் நான் என்ன அமெரிக்காவுக்கு போறேன், அர்ஜென்ட்ரா. அப்புறம் இங்கே அதிகப்படுத்தி வேண்டாம். அவர் அப்படி சொல்லுவார். ஏத்துப்பா. ஐயோ பீபி, அதுக்கு தானே நான் போறேன். பீப் போங்க, அதிகம் பண்ணாதீங்க. பீபின்னா சரி போங்க போங்க. பின்னால வரவன் ஜாக்கிரதையா வாங்க, புடிச்சிரு. ஐயோ ஐயோ வேட்டி வீணு அடிச்சும் போது பாம்பு புத்தி ஸ்டாப். இறங்குங்க. ஏய் நான் தெரியாம தான் கேக்குறேன். நிஜமாலுமே இது பஸ் நினைச்சு தான் ஓட்டுறீங்களா? எனக்கு அவசரம்டா. உங்களை நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. ஐயோ ஆட்டாமே. ஆபீஸ் போகாம இவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க? அம்மா நான் பாம்பு புத்துக்கு பால் ஊத்த தான் வந்தேன். இவர் தான் பசங்களோட சேர்ந்து பசு ஓட்டிட்டு இருந்தாரு. கூட என்னையும் சேர்த்து இழுத்து வந்தாரு. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு கரெக்டான டயத்துக்கு வந்தது இல்ல. அட்லீஸ்ட் அவரை பார்த்தாவது திருந்த வேண்டாம்.
ஐயோ அது புறம்போக்கு நாய்மா. அதுக்கு வேற வழி இல்ல. அங்கேயே திங்குது, அங்கேயே தூங்குது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்குது. அதோட என்னையும் சேர்த்து பேசுறீங்களே. அடடடடடடா, விளக்க சொல்ற நேரமாடா இது. என்னடா புத்து புடுங்குறீங்க? ஆள விடுங்க. பாம்பு புத்துக்கு வந்துட்டு பால் ஊத்தா போறீங்களே. புத்துல நீங்க பால் ஊத்துங்க, அந்த பக்கம் மரவல நான் கூட ஊத்துறேன். அண்ணே அது பால்ண்ணே. ஏன் பால்ல கலவு கூடாதா? போடா. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. டேய் மயில்சாமி வாடா. பாதி இறக்கு, ஓடியா. மயில்சாமி, கிணத்துல பாதி இறக்கு. ஓடியாங்க. இல்லங்கடா. ஏய் இல்ல, ஏன்டா ஊர் ஜனங்கள இப்படி ஓடுறாங்க? நீங்க தலையாரியா, ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? சரி, பாடி யாரோடன்னு பாத்தியா? குப்புற கிடக்கு, உப்பி போயிருக்கு, நாத்த வர தாங்க முடியல. ஐயோ, ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. சரி, வா. போயிடுச்சே, உன்னை கண்ணே கண்ணுன்னு வச்சிருந்தானே போயிடுச்சே. இந்தாயா இந்த பாருங்களே. ஒண்ணே ஒண்ணு இருந்தது போயிடுச்சே. ஓ, தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளுங்கயா, தள்ளுங்கயா. சரி சரி சரி, உடுகிறவே ஆனதாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி, அழுவாத. ஒண்ணே ஒண்ணு இருந்தது, இப்படி போயிடுச்சே. ஆண்டாண்டு தூரம் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி சரி, பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கையெழுத்து போடணும். அதான்டா, இந்த மாதிரி நேரத்துல தாண்டா தலையாரியோட அருமை உங்களுக்கு தெரியும். இந்தப்பா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்ச் ஒன்று எடுத்து வைங்க, பாடி கொண்டு வந்து வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்ன பண்ணுவேன்? ஏய், இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிற? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை துவைச்சு காய போட்டிருந்தேன். காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா இந்த பண்ணுவேன்? பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாத்தம் குடிச்ச பாடி போனா 1.25 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டா. டேய், இனிமே அடுத்த மூஞ்சில கால வச்சு மச்சு போடு. தூக்கிட்டு போங்க அவள. வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்ப்பான நல்லதுன்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டாங்க வெள்ளச்சாமி. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். வேண்டானே, வேண்டானே, வேண்டாம்.